தமிழகத்திற்கு மிகவும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே இத பத்தி நம்ம பல நாளா பேசிக்கிட்டு இருக்கோம். வெயில் கொளுத்துதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஒரு தீவிரமான மழை பொழிவு நமக்கு காத்திருக்கிறது. எந்த தேதியில, எந்த மாவட்டங்கள்ல மழை வரப்போகிறது அப்படிங்கிற மிக தெளிவான தகவல் கடந்த 2 நாட்களாக நம்ம சேனல்ல நம்ம கொடுத்திருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பாருங்க. தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை வரும், எந்த நாட்கள்ல வானிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற முழு தகவலையும் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 நாட்களாக நமக்கு மழை இருக்க போகுது. வெறும் 1 நாளோ இல்ல 2 நாளோ அல்லது 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ மழை கிடையாதுங்க. மாவட்டம் முழுவதுமாகவே 5 நாட்களுக்குமே விட்டு விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதிவாக போகிறது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த மழை எல்லாமே பிப்ரவரி 28லே நமக்கு ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாட்கள் போக போக மார்ச் முதல் வாரத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஒரு செம்ம வெயில் நமக்கு காத்திருக்கிறது. அதனால கோடை காலங்கள் மற்றும் கோடை காலத்தில் வரக்கூடிய இந்த மழை பொழிவுகள், கோடை மழை எல்லாமே இன்றைக்கு நம்ம மிக விரிவாகவும் தெளிவாக நம்ம பார்க்க போறோம். நீங்க மறக்காம கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த தேதியில மழை வருது, எப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்குங்கிற தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். ஏன்னா மார்ச் ஆரம்பமே தமிழகத்தில் வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு மிகவும் ஒரு மோசமான ஒரு வானிலை, அதாவது நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கக்கூடியதாக நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி வெயில் கொஞ்சம் அதிகமாகவே கொளுத்ததாங்க செய்யும். கடலோர மாவட்டமாகட்டும், உள் மாவட்டங்களாகட்டும், டெல்டா, தென் மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளுக்குமே பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை இயல்பிலிருந்து ஒரு டிகிரி செல்சியஸ் முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தற்போதைக்கு கூடுதலாகவே தான் பதிவாகிட்டு இருக்கு. சில இடங்கள்ல, அதாவது கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் சராசரியாக அந்த இயல்பான வெப்பநிலையானது பதிவாகிறதே தவிர கிட்டத்தட்ட பெரும்பாலான பகுதிகள் இயல்புக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே பகல் நேரங்கள், அதாவது 12 மணி முதல் 3 மணி வரை இந்த நேரங்களில் தான் நமக்கு பகல் நேர வெப்பநிலையும் ரொம்ப தீவிரமாக நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. அதனால இந்த நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு அதுக்கப்புறம் மழையும் நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிடும். குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மிக கனமழை கூட நமக்கு பதிவாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் மட்டும்தான். அதாவது மழைன்னு சொன்ன உடனே எல்லா மாவட்டங்களும் எதிர்பார்த்துறாதீங்க. குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் ஏற்கனவே கடந்த 2 நாளா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்லாம் என்னென்ன, எந்த மாவட்டங்கள், எந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடந்த வானிலை அறிவிப்புல நம்ம மிக தெளிவாகவும் கொடுத்துருக்கிறோம். இருந்தாலும் மறுபடியும் நம்ம சொல்றோம், தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் தான் இந்த மழை பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. அந்த சில மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, தேனி, தென்காசி போன்ற இந்த குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மழையானது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. தற்போதைய நிலவரப்படி வடக்கே வறண்ட வானிலையும் தெற்கே கடுமையான கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதாவது இப்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைய வானிலை நிலவரப்படி தென் மாவட்டத்திற்கு ஒரு மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல வட தமிழ்நாட்டை விட தென் தமிழ்நாட்டில் கூடுதல் வெப்பமானது பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் கூடுதல் வெப்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமா நமக்கு பதிவானதை பார்த்தோம். அதனால மழை பொழிவை நம்ம பார்க்க போறோம். இந்த கோடை காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் இருக்கு. சரி, சென்னை போன்ற பகுதிகளுக்கு மழை பொழியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மழை வாய்ப்புகள் இருக்கு. சென்னை பகுதிகளுக்கும் மழை இருக்கும். ஆனா அது ஒரு லேசான மழை மற்றும் மிதமான மழையா தான் எதிர்பார்க்கிறோமே தவிர கடலோரத்தில், அதாவது வட தமிழக கடலோர பகுதிகள், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு மிக கனமழையோ, அதி கனமழையோ, அதி தீவிர கனமழையோ பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கிறது. அதனால தென் மாவட்ட மக்கள் உங்களுக்கு மட்டுமே எச்சரிக்கைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரப்படி வறண்ட வானிலை, வடக்கு பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலையும் தெற்கு பகுதிகளில் கடுமையான மழை பொழிவுகளும் வரும் நாட்களில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் நிறைய பகுதிகளில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் இயல்புக்கும் அதிகமாகவே மார்ச் மாதத்துல வெயில் கொளுத்த போதுங்க. குறிப்பாக மார்ச் 2வது மற்றும் 3வது வாரத்தில் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலையானது நமக்கு பதிவாகும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் இதுவரை இல்லாத வெப்பநிலையும் தொடர்ந்து தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால பகல் நேரங்கள் அனல் காற்று பறக்கும். நிறைய இடங்கள்ல அனல் காற்று வீச வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இந்த எச்சரிக்கை எல்லாமே நம்ம மே மாதத்துல கொடுப்போம். கடுமையான அனல் காற்று மற்றும் அக்னி நட்சத்திர காலகட்டங்கள் தொடங்கும் பொழுது பகல் நேரங்களில் வெளியே போகாதீங்கன்னு சொல்லி
மே மாதத்தில் கொடுக்க வேண்டிய எச்சரிக்கை பிப்ரவரியிலேயே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கமும் அதிகமாகி இருக்கு. அதனால தயவு செய்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தென் கடலோர மாவட்ட மக்கள் மார்ச் முதல் வாரத்தில் மிகுந்த கவனம் தேவை. எப்படி நமக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, வெளியே போகாதீங்கன்னு சொல்றோமோ, அதே மாதிரி தென் மாவட்ட மக்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கையை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு மதுரைக்கு கீழ் உள்ள பகுதிகள், இந்த குறிப்பா விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த தென் மாவட்ட பகுதிகளுக்கு பரவலாக கனமழையானது நமக்கு தீவிரம் அடையும். ஆகவே இது ஒரு வரலாறு காணாத மழை பொழிவாக மாறுமா, இல்ல ஒரு சாதாரண ஒரு கனமழை தானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வரலாறு காணாத மழை பொழிவு அப்படிங்கிறத விட நமக்கு எப்பொழுது போல இந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த மழை பொழிவுகள் நமக்கு தொடர்ச்சியாக பதிவாகும். அதுவும் தென் மாவட்டங்களில் மட்டும். தொடர்ந்து வட தமிழ்நாட்டில் மழை தீவிரமாகுமான்னு சொல்லி கண்காணிக்கப்பட்டு வருது. ஒருவேளை சென்னை பகுதிகளுக்கும் அதிக மழை வாய்ப்பு இருந்தால் வரக்கூடிய நாட்களை நம்ம அறிவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கை கேளுங்க. அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற அதே வெப்பநிலை, அதே வானிலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா அப்படியே இருந்துட போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் வானிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம ரொம்ப துல்லியமா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் அப்பப்போ உங்களுக்கு மழை தேதிகளும், எப்போ மழை வரப்போகுது, எப்போ பனிப்பொழிவு குறைய போகுது, எந்தெந்த நாட்கள்ல இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை அதிகமாகும் அப்படிங்கிற தகவலை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான தகவல். தென்மேற்கு பருவமழையின் காரணமாக, அதாவது அடுத்து வரக்கூடிய தொடங்க போகிற தென்மேற்கு பருவமழை, இதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை எல்லாம் கிடையாது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. தென்மேற்கு பருவமழை எதிர்நோக்கி நம்ம காத்துக்கிட்டே இருக்கிறோம். எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் மட்டும் இல்லைங்க, உள் மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை காரணமாக பயன்பெறுவாங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள், இந்த பகுதியெல்லாம் வடகிழக்கு பருவமழையை அதிகமாக நம்புறதை விட தென்மேற்கு பருவமழையை தான் அதிகமாக நம்பி இருக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மட்டும் இல்லை, உள் மாவட்டங்களுக்கும். அப்போ இந்த வருஷம் உள் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மிகச் சிறப்பாக இருக்கு. ஆனால் இந்த ஏப்ரல் மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்புங்கிறதே ரொம்ப குறைவாக இருக்கு உள் மாவட்டத்தில். அப்படியே நமக்கு மழை வந்தாலும் பகுதியாக பெய்கிறதை தவிர மாவட்டம் முழுவதும் இந்த ஏப்ரல் மாதங்கள் வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் மே மாதங்கள் அக்னி நட்சத்திர காலகட்டங்கள் தொடங்கி அதிக வெப்பநிலை பதிவாகிய பிறகு உங்களுக்கு தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று தொடங்கும். அப்போ கேரளா, கர்நாடகா மட்டுமல்லங்க, நம்ம உள் மாவட்டத்திலும் அதிகமான மழை பொழிவுகள் இந்த வருஷமும் நம்ம எதிர்பார்க்க போறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இப்போதைக்கு ஆபத்துகள் எதுவும் இல்லை. ஆனால் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அதிகப்படியான நிலச்சரிவுகளும் அதிகப்படியான மழை பொழிவுகளும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். நீலகிரி போன்ற மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர், இந்த ரெண்டு பகுதியும், அதுல குறிப்பா குந்தா மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள், அவலாஞ்சில் இருக்கிறவங்க, உதகமண்டலம், அப்புறம் கோயம்புத்தூர்ல வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு தீவிரமான மழை இந்த வருஷம் உங்களுக்கு காத்திருக்கு. இப்போ உங்களுக்கு மழை இல்லாம இருக்கலாம், வெறும் பனிப்பொழிவு மட்டும் அதிகாலையில இருக்கலாம், வானம் மேகமூட்டமா இருக்கலாம், வெயிலுடைய தாக்கம் கணிசமா அதிகரிச்சிருக்கலாம். ஆனா இந்த நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகள், இந்த இடங்கள் எல்லாம் நமக்கு தென்மேற்கு பருவமழையில் அதிக மழை பொழிவானது பதிவாகும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் மிகச்சிறப்பான மழை உண்டு. தென்காசியில குற்றாலம் போன்ற அருவிகள்ல நீர்வரத்து இந்த மார்ச் முதல் வாரத்தில் அதிகரிக்க போகுது. நிறைய பேர் நீர்வரத்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது போல இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நான் இப்போ இந்த மார்ச் முதல் வாரத்தில் வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக குற்றாலத்தில் நீர்வரத்து அப்படிங்கிறது கணிசமா நமக்கு அதிகரிக்க தொடங்கிரும். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகளும் நீங்க எதிர்பார்க்கலாம். நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.